குழந்தைகளுக்கு எல்லை இருக்கணும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு அன்பும் சுதந்திரமும் கட்டாயம் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம கோபமா மட்டும் பேசுறோம். எப்படி பேசணும் தெரியுமா? சொன்னா கேளு, வேணான்னு சொல்றது உனக்கு புரியலையா, வேணானா வேணாம், இந்த மாதிரி சில வார்த்தைகளை அவங்களுக்கு யூஸ் பண்றோம். இப்படி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணா அவங்களுடைய மைண்டுக்கு போய் சேராது, ஆனா காதுக்கு ஒரு ஒளியா போய் சேரும். அது ப்ராக்டிக்கலா சில சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம ஓட பண்றதை கொஞ்சம் குறைச்சிட்டு காரணங்களை கூட்டணும், ரைட்? அதாவது கட்டளைகளை குறைச்சிட்டு நம்ம காரணங்களை கொஞ்சம் கூட்டணும். இப்போ அதை தொடாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அதை தொட்டா இப்படி ஆகும், இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பழகலாம். ரெண்டாவது, அவங்களோட லிமிட் பண்ணுற விஷயங்கள்ல அவங்களோட சண்டை போடாதீங்க. ஒரு சில விஷயங்களை ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்குங்க. அதுக்குன்னு எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல. பாதுகாப்பு, மரியாதை, நல்ல பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயத்துல எல்லாம் லிமிட்ஸ் இருக்கத்தான் வேணும். மூணாவதா, அவங்க அமைதியாக இருக்கிற நேரம் அவங்களோட பேச ட்ரை பண்ணுங்க. அவங்க கோபமாக இருந்தால் நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க அமைதியாக இருக்கிற நேரம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கேஷுவலாக அதை சொல்லிடுங்க.